புதுச்சேரியில் பள்ளி குழந்தைகள் செல்லும் ஆட்டோக்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனை செய்து தகுதி உள்ளவற்றிற்கு மஞ்சள் நிற ஸ்டிக்கர் ஒட்டினர். கோடை விடுமுறை முடிந்து புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பள்ளி மாணவர்கள் பலர் ஆட்டோ மற்றும் வேன்களில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாகனங்களை ஆய்வு செய்யும் முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனைய அலுவலகத்தில் நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வின் போது ஆட்டோக்களின் உரிமம், காப்பீடு, ஆட்டோவின் செயல்பாடு, தன்மை ஆகியவற்றை சோதனை செய்தனர். தகுதியுள்ள ஆட்டோக்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் மஞ்சள் நிற ஸ்டிக்கர் ஒட்டினர். ஓட்டுநர்களின் கவனத்திற்கு கொண்டு வரும் பொருட்டும் இந்த சிறப்பு ஏற்பாடு புதுச்சேரி போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் அனைத்து போக்குவரத்து வாகனங்களும் மெக்கானிக்கல் ஃபிட்னஸோடு தகுந்த சான்றிதழ்களுடன் இருக்கிறதா என்பதை பார்த்து அந்தந்த வாகனங்களில் குழந்தைகளை அனுப்பலாம் பெற்றோர்கள் என்பதை தெரிவிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் விலை உயர்வை கருத்தில் கொண்டு ஆட்டோவில் 8 குழந்தைகளுக்கு பதில் 10 பேர் ஏற்றிச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.